Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. Guys, என்ன இனிஷியேட்டிவ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கோர்ஸ்க்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கோட முடிய போது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவான்ஸை பேசிக்லேருந்து A to Z லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேங்கிங், எஸ்எஸ்சியில் அரித்மெட்டிக் ஃபுல்லாக கவர் ஆயிரும், அட்வான்ஸ் மேக்ஸ் கவர் ஆகாது. சரியா? ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாட் 50% ஆஃபரை நாளைக்கு வந்து ப்ரைஸ் 500 ஆயிரும். ஓகே கைஸ், என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் வந்து நான் இனிமேல் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்பவே டஃப்பாக ஃபீல் ஆகுது. இப்போ பேங்க் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும். இப்போ 30 மார்க்ஸ் ப்ரிலிம்ஸில் இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸால் ஒரு 15+ வாங்குறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 15 வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப், அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் வராது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதை அப்படியே ஒதுக்கே வச்சிடுறீங்க. சில நேரங்களில் மார்க் டெஸ்ட்டில் மட்டும் எடுக்கிறது, அதுலேயும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி எந்த எஃபர்ட்டுமே போடாமல் டைரெக்டாக எக்ஸாமில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக தான் இருக்கும். கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. பட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக டெய்லி என்ன எஃபர்ட் போடணுமோ அப்படி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 30 out of 30 வாங்க முடியும். வித் ப்ரூஃப் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் 2017 நான் எழுதினேன். ஸோ அதோட ஸ்கோர் கார்டு ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இங்கிலீஷில் கட் ஆஃபே நான் கிளியர் பண்ணலை. ப்ரிலிம்ஸே எனக்கு கிளியர் ஆகலை, இங்கிலீஷ் கட் ஆஃப் போயிடுச்சு. சரியா? பட் நான் லாஸ்ட்டாக என்ன எக்ஸாம் எழுதுனேன்னா 2019 SBI கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தேன். அதோட என்னோட அந்த எக்ஸாமில் என்னோட அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 85 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷில் 30 போட்டிருந்தேன். குவான்ஸ் ரீசனிங்கில் எனக்கு என்னென்னு ஞாபகம் இல்லை, இங்கிலீஷில் 30 போட்டிருந்தேன். ரிசல்ட் வந்துச்சு. இந்த ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் வந்திருந்தேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் வித் ப்ரூஃபோட. இது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் SBI கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா குவான்ஸில் எவ்வளோ, ரீசனிங்கில் எவ்வளோன்றது கொடுக்க மாட்டாங்க. ஓவரால் ஸ்கோர் மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. 85 அட்டம்ப்ட்டு 85 மார்க்கே வந்துருச்சு. அப்படின்னா நான் டெஃபினட்டாக இங்கிலீஷில் 30 வாங்கியிருந்துருக்கணும். ஆர்எல்ஸ் குவான்ஸ் ரீசனிங்கில் அக்யூரசி இருக்குது, அதில் மார்க் வந்திருந்தாலும் 28+ நான் டெஃபினட்டாக இங்கிலீஷில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் எனக்கு ஓவரால் ஸ்கோர் 85 கிடைக்கும். ஸோ நான் இங்கிலீஷ்க்கு இனிஷியலாக எனக்கு வந்து அதில் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு நான் டெய்லி அதுக்கான எஃபர்ட் நான் போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அதுக்கான பலன் அப்படியே கண்கூடாக தெரிஞ்சுது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயுமே இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது இங்கிலீஷில் எனக்கு நல்ல ஸ்கோர் இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர வர எனக்கே வந்து இங்கிலீஷ்க்கு நல்ல எஃபர்ட் போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணலான் இருக்கேன்னா டெய்லி இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து கிராமர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரி தான் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது. மேக்ஸில் எப்படி இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணணும், இப்படி வந்தால் இதை பண்ணக்கூடாது, இந்த டேட்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குல்ல, அதே போல் தான் வந்து இங்கிலீஷ் கிராமரும். இப்போ 3rd person சிங்குலராக இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும், ஹேஸ் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் தான், அந்த ரூல்ஸ் தான். அது தெரிஞ்சால் டெஃபினட்டாக இங்கிலீஷ் கிராமரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். எரர் ஸ்பாட்டிங் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஃபில்லப்ஸ் கூட சில இடங்களில் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இந்தந்த ஆப்ஷன்லாம் வராது அப்படின்றத நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். அதனால் வர ஆன்சரை நம்ம ஈஸியாக மார்க் பண்ண முடியும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சீரீஸ். ஸோ செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு ரூல் பார்ப்போம், நிறைய கூட லேர்ன் பண்ணிக்க வேண்டாம், ஒரே ஒரு ரூல் டெய்லி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வாங்க. நான் அப்போ 2019 ஒரு அகாடமிலே ஒர்க் பண்ணேன். அப்போது நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மென்டாரிங் மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் டெய்லி நான் ஒரு ரூல் சொல்லிக் கொடுப்பேன், இங்கிலீஷ் ரூல். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நானே லேர்ன் பண்ணேன். ஸோ அவங்களும் ப்ராப்பராக பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் இனிமேல் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்ன பண்ணேன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நான் ஃப்ளூயன்சி பற்றி பேசலை, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இங்கிலீஷை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் நான் என்ன எஃபர்ட் போட்டேன், எப்படி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் தனியாக சொல்கிறேன். ரூல்ஸ் வீடியோஸ்
இதில் உங்களுக்கு டெய்லி வந்துடும். ஸோ இந்த வீடியோ இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இதை நான் கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் நான் குவான்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்காக ஏதோ ஒரு எஃபர்ட் கொடுக்கணும், ஏதோ ஒரு தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப் பண்ணிடும், டெஃபினட்டாக அவங்க இதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிப்பாங்கன்றதான் நான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வரேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் 50% ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.